வருங்கால அரசு அதிகாரிகள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். இப்போ நம்ம 250 என்ற ஒரு சேலஞ்சில் ஒரு சீரீஸில் நம்ம ஒரு வெற்றியை நோக்கி போய் கொண்டு இருக்கிறோம். அந்த வெற்றியில் பார்த்திங்கன்னா மிகவும் ஒரு முக்கியமான ஒரு பயணங்கள். இதை நம்ம படித்தாலே நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தேர்வுக்கான அதிகபட்சமான வினாக்கள் இதிலேருந்து இடம்பெறும். ஓகேங்களா? இது பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ரொம்ப முக்கியமான ஒரு வினா, எல்லாம் நமக்கு சிலபஸ்லேருந்து கவர்ந்து நமக்கு எடுக்கப்பட்டிருக்கு. அதனால் தினமும் உங்களுக்கு பொன்னான உங்களுடைய அரை மணி நேரத்தை நம்மளுடைய இந்த ஒரு கொஷினுக்காக ஒதுக்குனீங்கன்னா போதும். நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வெற்றி இலகாக அடைந்து விடலாம். அதனால் வாங்க இன்றைக்கான வீடியோவுக்கான நம்ம இது போகலாம். ரைட், ஓகேங்களா? ரொம்ப ஒரு முக்கியமான இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எப்பவுமே தமிழ் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு பார்ட்டாக இருக்கும். தமிழுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ஜிகே, மேக்ஸ், அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ், இந்த ஓரியன்டில் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு நம்ம தமிழ் பார்க்கலாம். தமிழ் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒருமை பன்மையை சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு தமிழில் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒருமை பன்மையை பிழையை நீக்கும் தொடர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஒருமை என்றால் என்ன, பன்மை என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றை குறிப்பது ஒருமை எனப்படும். ஓகேவா? ஒன்றை குறிப்பது ஒருமை. ஓகேவா? பலவற்றை குறிப்பது அது பன்மை எனப்படும். இப்போ ஒருத்தவங்களை பற்றி மட்டுமே நம்ம சொல்றது. ஆடு என்றால் ஓகேவா அது ஒருமை, ஆடுகள் என்றால் அது பன்மை. ரைட், ஓகேங்களா? அப்போ ஒருமைக்கும் பன்மைக்கும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நம்மளுக்கு வித்தியாசம் நம்மளுக்கு தெரியணும். ஏன்னு கேட்டீங்கன்னா நம்மளுக்கு அடிக்கடி இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருக்கக்கூடிய சிலபஸில் இருக்குது. அதனால பார்த்தீங்கன்னா இந்த ஒருமை பன்மை என்பது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. அதை நம்ம பார்க்கலாம். இங்கே என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா ஒருமை பன்மை தானே சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆமைகள் வேகமாக ஓடாது. உண்மைதான். ஓகேவா? அது வேகமா ஓடாது. ஆனா என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா இங்க ஒருமை பன்மையை பத்தி சொல்லியிருக்காங்க. ஓடாது அப்படி என்பது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒருமையும் வரணும், பன்மையும் வரணும். ஓகேவா? ஆனா இங்க என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா கல் அப்படின்ற ஒரு விதி வந்துட்டாவே அது பன்மையை குறிக்கக்கூடாது. ஓகேவா? அப்ப இதுவும் என்னது ஓடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பன்மையை குறிக்கக்கூடியது. ஆனால் நம்மளுக்கு என்ன வேணும், ஒருமையும் வேணும், பன்மையும் வேணும் அப்படின்னு இருக்குது. ரைட், ஓகே. அடுத்தது இதுலயும் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், நம்மளுக்கு ஓடும் அப்படின்னா என்ன அர்த்தம், ஓடுது நிறைய சொல்லியிருக்காங்க. அதுலயும் பார்த்தீங்கன்னா ஒருமை பன்மை நம்மளுக்கு தனியா இல்லாம ரெண்டுமே பன்மையில் இருக்குது. அதே அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆமைகள் வேகமாக ஓடின அப்படி என்பது என்ன இருக்குது, ஓடின அப்படின்னா நிறைய பேர் அப்படின்னு தான் நம்மளுக்கு அர்த்தம். அப்ப என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆமைகள் என்பது பன்மை, ஓடின என்பதும் பன்மை. ஆனா நம்மளுக்கு என்ன வேணும் பார்த்தீங்கன்னா ஒருமையும் பன்மையும் வேணும் அப்படின்னு இருக்காங்க. இங்க இருக்கும் பாருங்க ஆப்ஷன் டி அழகா சொல்லியிருப்பாங்க. ஆமைகள் வேகமாக ஓடாது. ஓகேவா? ஓடா அப்படின்னு நம்மளுக்கு வந்திருக்கும். அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி என்பதுதான் சரியானது. ஆப்ஷன் டி எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்மளுக்கு முக்கியமானது. ஆன்சர் நம்ம தெரிஞ்சுக்குவோம், ஆனால் நம்ம ஷேடோ பண்றதுல தான் ஃபர்ஸ்ட் நம்ம தப்பு பண்ணுவோம். ஏன் தப்பு பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4 தான் கரெக்ட். இந்த ஆப்ஷன் 4ன்றது எதில் கொடுத்துருக்காங்க, நம்ம அங்கே போயிட்டு ஆப்ஷன் 4 டிக் பண்ணக்கூடாது. அந்த ஆப்ஷன் 4ன்றது எதில் கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் சி கொடுத்துருக்காங்க. ரைட், ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் சி தான் இதுக்கு கரெக்டானது. ரைட், ஓகேங்களா? நம்மளுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்டான ஒரு பார்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் பாரதிதாசன். இது பார்த்தீங்கன்னா எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு சுழற்சி முறையில் வினாக்கள் வந்து கொண்டே இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா நம்மளுக்கு பாரதியார் பாரதிதாசனுடைய நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தமிழுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பங்கு. நம்ம பாரதியார் எடுத்துக்கிட்டோம்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா கத்திட்டு எல்லாம் போர் செஞ்சிருப்பாங்க. ஆனால் ஒரு பாட்டு மூலியமாக ஒரு தேசத்திற்கு ஒரு தேச பக்தியை தூண்ட முடியும், ஒரு மனிதனை உருவாக்க முடியும் அப்படி என்று பார்த்தா நம்மளுடைய பாரதியாருடைய பாடல் ஒவ்வொன்றும் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு வீரம் பொருந்திய ஒரு பாடல்களாக இருக்கும். அந்த பாடல் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சுதந்திர போராட்டம் செஞ்சவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சில பேர் கத்தியால ஒரு சில வகையால் இது பண்ணியிருப்பாங்க. ஆனால் நம்ம பாரதியார் மட்டும்தான் அவருடைய தமிழ் பாட்டு மூலியமாகவே அவர் என்ன பண்ணியிருப்பார், ஒரு சுதந்திர போராட்டத்திற்கு ஒரு சுதந்திரம் நமக்கு வேணும் என்பதை பாட்டாலே அழகாக சொல்லியிருப்பார். அப்போ பாரதியார் பாரதிதாசன் என்பவர் பார்த்தீங்கன்னா தமிழுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். அதனால கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நமக்கு பாரதியார் பாரதிதாசன்லேருந்து கண்டிப்பாக நமக்கு குறைந்தது ஒரு 3-4 வினாக்கள் கண்டிப்பாக நம்மளுக்கு தேர்வில் இடம்பெறும். அப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இதில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசனின் புரட்சி கவி என்ற நூலை எம்மொழியில் இருந்து
எழுதப்பட்டது, ஓகேவா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த மொழியிலிருந்து தழுவி எழுதப்பட்டது அப்படின்னு இருக்காங்க. அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுக்கு பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில நூல்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தமிழில் அப்படியே எழுதியிருப்பாங்க. ஒரு சில நூல்கள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வேற்றொரு மொழியிலிருந்து அதிலிருந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நம்மளுடைய மொழியில் டிரான்ஸ்லேஷன் பண்ணி மொழிபெயர்த்து செஞ்சு எழுதியிருப்பாங்க. அப்படின்னும் போது புரட்சி கவி என்ற நூலானது எந்த மொழியிலிருந்து எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா, ரைட், ஓகேங்களா. எந்த மொழியிலிருந்து எழுதப்பட்டது? ரஷ்யா என்ற மொழியிலிருந்து தான் நம்மளுக்கு தழுவி ஏற்பட்டது. ஆனால் என்னன்னு தெரிஞ்சுக்கங்களேன், இன்னும் நம்மளுக்கு ஒரு முக்கியமான ஒரு சில விஷயங்கள்லாம் தெரியணும். இவர் பாரதிதாசனுக்கு தெரிந்த மொழிகள் எது எதுன்னு கேட்பாங்க. இங்கே இருக்கக்கூடிய இந்த 4 மொழிகளும் அவருக்கு தெரியும், ஓகேவா. ஆங்கிலம் தெரியும். எப்படிலாம் தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இல்லாத நம்மளுடைய தாய்மொழியானது தமிழும் அவருக்கு தெரியும். அப்போ தமிழ் என்பது தாய்மொழி என்பதற்காக கற்றுக்கொண்டார். ஆங்கிலம் என்பது பள்ளி பருவத்திற்காக கற்றுக்கொண்டார். அடுத்து பிரெஞ்சு என்பது என்ன, அவர் வாழ்ந்த ஊருக்கான ஒரு மொழியாக இருப்பதனால் அதை கற்றுக்கொண்டார். அதுக்கப்புறம் ஏன் சார் இவர் வந்து ரஷ்யாவுடைய மொழியை கற்றுக்கொண்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவில் இருக்கக்கூடிய இலக்கியங்களையும் இலக்கணத்தையும் ஆய்வு செய்வதற்காக அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா ரஷ்ய மொழியை வந்து இது பண்ணியிருப்பாரு. அது இல்லாமல் நமக்கு சமஸ்கிருதத்தையும் இவர் என்ன பார்த்தீங்கன்னா கற்றுக்கொண்டு இருப்பார். ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி நம்மளுக்கு பாரதிதாசன்லேருந்து நம்மளுக்கு வரும், ரைட். ஓகே, இது எப்படி சார் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பண்றேன்னா, இப்போ ஒரு புரட்சி செய்ய போறாங்க, ஓகேவா. என்ன பண்ண போறாங்க? புரட்சி செய்யறாங்க. அப்போ புரட்சி செஞ்சு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் பண்ணாத புரட்சியா இல்லை 2 பேர் சொன்ன புரட்சியா? கிடையாது. அப்போ எப்படி இருக்கணும்? ரெஷ்ஷாக இருக்கும், ஓகே. புரட்சி பண்ணுற இடம் எப்படி இருக்கும்? ரொம்ப ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ ஏதாச்சும் ஒரு பஸ் ஸ்டாண்டில் ஏதோ ஒரு புரட்சி நடக்குதுன்னு வச்சுக்கலாம், அப்போ அந்த இடத்துல இருக்கும், நம்ம போயிட்டு அப்படியே ஃப்ரீயாக போயிட்டு ஃப்ரீயாக வந்துட முடியுமா? வாய்ப்பு இல்லை. அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? கூட்டம் ரெஷ்ஷாக இருக்கும். அப்போ ஈஸியாக ஞாபகம் வச்சுலாமா? அப்போ புரட்சி செய்கிற இடத்துல எப்படி இருக்கும்? ரொம்ப ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அப்போ ரஷ்யா தான் என்னது? நம்மளுடைய புரட்சி கவி அப்படின்னு இருக்காங்க, ரைட், ஓகேவா. அது யார் சொன்னது பார்த்தீங்கன்னா பாரதிதாசன். ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு ஒரு முக்கியமான ஒரு வினா, ரைட், ஓகேங்களா. தமிழில் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக கேட்டுட்டே இருக்கக்கூடிய வினா. நம்மளுக்கு வெரி இம்பார்ட்டண்டான ஒரு இருக்குங்க, ரைட், ஓகேவா. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆளுநர் அறிக்கையின் அடிப்படையில் எந்த சரத்தின் கீழ் குடியரசுத் தலைவர் ஒரு மாநிலத்தை அவசர நிலையை அமல்படுத்தலாம் அப்படின்னு நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் ஒரு கலவரம் ஏற்படுகிறது, ஓகேவா. ஒரு மத கலவரம் அல்லது ஒரு ஜாதி கலவரம் அல்லது ஏதாச்சும் ஒரு சூழ்நிலைகள் வருகிறது. ஆட்சி நம்மளுடைய இப்போ நம்ம தமிழகத்தில் ஏதாச்சும் ஒரு ஆட்சிகள் ஏதாச்சும் மாற்றங்கள் வரும்படும் போது அந்த ஆட்சியை உருவாக்குவதற்கும் அந்த ஆட்சியை அமைப்பதற்கு போதுமான நம்மளுடைய தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வசதிகள் இல்லாத பொழுது எம்எல்ஏக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எலெக்ஷன் நம்ம சமயத்தில் நடந்தது, அப்போது தெரியும். அப்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குடியரசுத் தலைவர் ஆட்சி வரக்கூடாது என்பதற்காக உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கூட்டணிகளாம் வைத்து நம்மளுக்கு ஆட்சி அமைத்தாங்க. அப்போ அதுமாரி இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவசர நிலையின் பொழுது என்ன பண்ணா ஏதோ ஒரு சூழ்நிலை போர் நம்ம உள்நாட்டுக்குள்ளவே நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளவே ஏதோ ஒரு போர் ஏற்படுகிறது அல்லது ஒரு கேரளாக்குள்ள ஒரு போர் இல்லை ஒரு ஆந்திராக்குள்ள ஒரு போர் ஏற்படுகிறதுனா நம்மளுடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மாநிலத்திலும் உள்குள்ளவே போர்கள் ஜாதி கலவரம் அல்லது வேற ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகள் வரும்பொழுது அந்த இடத்தில் யார் அதை உடனடியாக ஒரு அவசர கால நிலையை ஒரு அவசர கால பிரகடனத்தை பிரகடிக்க முடியும் என்றால் அது யாருடைய முடியும் என்றால் நம்மளுடைய குடியரசுத் தலைவரால் மட்டும்தான் முடியும். அப்பொழுது நம்மளுடைய தமிழ்நாடாக இருக்கட்டும் இல்லை எந்த ஒரு மாநிலமாக இருக்கட்டும் அப்பொழுது யாருடைய ஆட்சி செய்வார்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இப்போதைக்கு யார்கிட்ட வேலை நம்மளுக்கு ஆட்சி செய்வாங்க பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முதலமைச்சர் ஆட்சி செய்வார்கள். இதுமாரி சூழ்நிலைகள் வரும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அந்த ஆட்சியை குடியரசுத் தலைவர் நம்மளுடைய மாநிலத்தை ஆட்சி செய்வார். அப்படி அந்த இடம் பொழுதுதான் ஒரு என்ன சொல்றது அவசர கால நிலை பிரகடனத்தை செயல்படுத்துவார்கள். அந்த அவசர கால பிரகடனத்தின் பொழுது எந்த விதி நம்மளுக்கு சொல்லுது, எந்த லா சொல்லுது, ஆர்டிகல் எது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆர்டிகல் என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 356 365 என்ற ஆர்டிகல் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மாநிலத்தை பற்றி சொல்லுது, ரைட், ஓகே. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரைட், ஓகே. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு சரத்து இருக்கு, இது ஒரு சரத்து இருக்கு, ரைட், ஓகே. 2 விதி இருக்குது, இது ஒரு விதி, இது ஒரு விதி இருக்கு. இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா
ஒன்று நம்ம என்ன சொல்லுது, நம்ம தமிழ்நாட்டை பற்றி சொல்லுது. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மத்திய பற்றி சொல்லும். அதுக்கு அடுத்தது என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நிதி அறிக்கையை பற்றி சொல்லும். இந்த 3 விஷயங்கள் இருக்குது. ஓகேவா? பட்ஜெட்டை பற்றி சொல்லக்கூடியது, சென்ட்ரலை பற்றி சொல்லக்கூடியது, இன்னொன்று ஸ்டேட் பற்றி சொல்லக்கூடியது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டேட்டை பற்றி நம்மளுக்கு சொல்லியாச்சு. அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பற்றி என்ன விதி சொல்லுது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பட்ஜெட்டை பற்றி எந்த லா சொல்லுது அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பாக உங்களுடைய ஒவ்வொரு கமெண்ட்டும் நான் கண்டிப்பாக எடுத்து பார்ப்போம். உங்களுக்கு இது ஒரு சிறு முயற்சி தான். ஓகேவா? ஏன்னு கேட்டால் நான் சொல்லுவது நடத்துவது மட்டும் நமக்கு படிச்சுட்டா போதாது. நீங்கள் என்ன பண்ணணும், கூடவே உங்களுக்கு தெரிந்ததும் நீங்கள் என்ன பண்ண பதிவிடலாம். அதை பார்த்து மற்ற மாணவர்களும் பார்ப்பார்கள், அவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். அதனால என்ன பண்ணுறீங்க, அந்த விதி என்னென்ன அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ரைட், ஓகேங்களா? நம்ம அடுத்து போயிடலாமா? ரைட், ஓகே. அடுத்தது என்ன சார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த குழுவின் பரிந்துரையில் தமிழ்நாடு அரசாங்கத்தின் கீழ் செயல்படும் அனைத்து விடுதிகளும் சமூக நீதி விடுதிகள் என பெயர் மாற்றம் செய்ய வழிவகுத்தனர் அப்படின்னு நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ரைட், ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களும் ஒவ்வொரு வகைக்காக நம்மளுக்கு பயன்படுத்தியிருப்பாங்க. ரைட், ஓகேவா? ஒரு நம்ம விடுதி இருக்குங்களே, நம்மளுடைய ஹாஸ்டல் இருக்குங்களே, நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க பாருங்க. இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் வந்து சொல்லியிருப்பாங்க. நம்மளுக்கு ஹாஸ்டல் பற்றி சொல்லியதில்ல, அந்த ஹாஸ்டலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு வகையான கம்யூனிட்டி சார்ந்த ஹாஸ்டல் இருக்குது. ரைட், ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது அது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா என்னவா சொல்லிட்டாங்க பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சமூக நீதி விடுதிகள் அப்படின்னு பெயர் மாற்றம் செய்வதற்கு யார் மிகப்பெரிய உறுதுணையாக இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கே சந்துரு அப்படி என்பவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மிகவும் பெரிய உறுதுணையாக இருந்தவர். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சந்துரு தான். ரைட், ஓகே. அப்போ இது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கலாம்? அப்போ விடுதி, ஓகேவா? இந்த சமூக நீதி விடுதி அது எங்கே சார் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சின்னதாக ஒரு சந்துக்குள்ளே இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ரைட், ஓகேவா? அப்போ சமூக நீதி விடுதி எங்க இருக்குது? ஒரு சின்ன சந்துக்குள்ள இருக்குது. சந்து என்றால் சந்துரு அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ரைட், ஓகேவா? ஞாபகம் வச்சலாமா? அப்ப விடுதி எங்க இருக்குது? சின்ன ஒரு சந்துக்குள்ள இருக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ரைட், ஓகேங்களா? ரைட், ஓகே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு திருக்குறளிலிருந்து நம்மளுக்கு வினாக்கள் வரும். திருக்குறளில் தமிழில் 100 கொஷின் இருக்குங்களே அதுலேயும் வரும். அது இல்லாமல் வேறு எதில் சார் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட் 6ன்னு இருக்குல்ல, ஓகேவா? அழகு 6 அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய திருவள்ளுவரை பற்றி சொல்லியிருப்பாங்க. அதனால் கண்டிப்பாக என்ன பண்ணிக்கணும் பார்த்தீங்கன்னா நம்ம திருவள்ளுவரை பற்றி சொல்லியிருக்கணும். என்ன சொல்லிக்கிறோன்னா உள்ளதெல்லாம் உடல் எழுத்து உள்ளத்துள் உள்ளதால் டேஷ் எனில் அப்படின்னு இருக்காங்க. அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா கோபம் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன சொல்லியிருக்காங்க? கோபத்தை பற்றி தான் என்னது இந்த திருக்குறளில் நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க. இந்த திருக்குறள் நம்மளுக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். திருக்குறள்னு நம்ம ஒரு பார்த்து பார்ப்போம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது வந்து என்னது, நம்மளுக்கு இது வந்து முக்கியமான ஒரு பாயிண்டாக பார்ப்போம். உங்களுக்கான ஒரு கொஸ்டின் நான் கேட்கலாங்களா? திருவள்ளுவர், ஓகேவா? திருவள்ளுவர் தமிழில் எந்த எழுத்துக்களை அவர் பயன்படுத்தவில்லை? அவர் திருவள்ளுவர் மொத்தம் எத்தனை குறள் எழுதியிருக்காரு? 1330 குறள் எழுதியிருக்காரு. எத்தனை அதிகாரம்? 1333 அதிகாரம், 133 அதிகாரம் எழுதியிருப்பாரு. 1330 திருக்குறள் இருக்கும். இந்த திருக்குறளில் தமிழ் எழுத்துக்கள், ஓகேவா? தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் இருக்கு? ஓகேவா? உயிர்மை எழுத்துக்கள்னா 216. அதே வந்து பார்த்தீங்கன்னா மொத்த எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 247 எழுத்துக்கள் இருக்குல்ல. இந்த 247 எழுத்துக்களில் ரைட், ஓகேங்களா? நம்மளுடைய வள்ளுவன் நம்மளுடைய மிகப்பெரிய நம்மளுடைய சிற்பியாகவும் மிகப்பெரிய ஒரு அறிஞராகவும் நம்ம நினைச்சிட்டு இருக்கோங்களா? யாரு அவர்? இந்த திருவள்ளுவர் நம்மள தமிழில் இருக்கக்கூடிய சில வார்த்தைகளை அவர் பயன்படுத்த இருக்காரு. ஓகேவா? அந்த வார்த்தைகள் எது அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ரைட், ஓகேவா? ஏன்னா திருவள்ளுவரை பற்றி கண்டிப்பாக வரும். திருவள்ளுவரை பற்றி உங்களுக்கு ஒரு முழு வீடியோ போகிறேன், பயங்கர ஒரு ஷார்ட்கட்டில் நம்ம பார்க்கலாம். ரைட், ஓகே. கண்டிப்பாக நம்ம இதை திருவள்ளுவரை பற்றி ஒரு தனியாக ஒரு வீடியோவை நம்ம போடலாம். ரைட், ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெரி வெரி இம்பார்ட்டண்டான ஒரு பார்ட், ஓகேவா? அது என்ன பார்ட்டு நம்ம பார்க்கலாமா? அது என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முக்கியமானது என்னது? மேக்ஸ் ரொம்ப முக்கியமானது இல்லைங்களா? மேக்ஸ் இல்லாத நம்மளுக்கு கொஷின் இல்லை, சம் இல்லை. ரைட், ஓகே. அப்போ அந்த மேக்ஸ்ன்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அந்த தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்மளுக்கு சிலபஸில் இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகேவா? எல்சிஎம் HCF வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெளிவாக நம்மளுக்கு சிலபஸில் கொடுத்துருப்பாங்க. ரைட், ஓகேவா? அதை நம்ம இப்போ பார்க்கலாம். என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா
என்ன சொல்லிக்கிறான்னா பார்த்துங்க, ஒரு கொஷின் ஓகேவா, என்னன்னு பார்த்தீங்கன்னா 403 லிட்டர் பெட்ரோலை ஓகேவா, 465 லிட்டர் டீசல் மற்றும் 496 லிட்டர் ஓகேவா மொபைல் ஆயில் ஓகேவா ஆகியவற்றை ஒரே அளவு பாட்டிலில் ஓகேவா, ஒரே அளவு பாட்டிலில் முழுமையாக நிரப்ப வேண்டும் என்றால் ஓகேவா தேவையான குறைந்தபட்சம் பாட்டில்களின் எண்ணிக்கை அப்படின்னு நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ரைட் ஓகேவா, இங்கே பாருங்க என்னது பெட்ரோலு ஓகேவா, அதுக்கப்புறம் டீசலு, அதுக்கப்புறம் என்னது மொபைல் ஆயில் ஓகேவா. இது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பண்ண கம்ப்ளீட்டடாக அதை ஃபுல் பண்ண ஓகேவா மினிமம் எத்தனை அது வந்து பாட்டில் நம்மளுக்கு தேவை அப்படின்னு இருக்காங்க ஓகேவா, நம்பர் ஆஃப் பாட்டில் ஓகேவா, எத்தனை பாட்டில் இருந்தால் அதை என்ன பண்ணிக்கலாம் ஆவரேஜாக இது பண்ணியிருக்காங்க. ஆனால் எத்தனை லிட்டர் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஓகேங்களா. நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாமா. என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மொத்தமாக கொடுத்துக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் ஓகேவா, பெட்ரோல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 403 ரைட் ஓகேவா. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க டீசல் ஓகேவா, டீசல் எம்பூட்டு கொடுத்துருக்காங்க 465 ரைட் ஓகேங்களா. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க மொபைல் ஆயில் ஓகேவா, அது எவ்வளோ கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு 469 ரைட் ஓகேங்களா. இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி சார் இப்படி இதுமாரி ஒரு கொஷின் கேட்டால் இது எதை வச்சு சார் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சுங்க. மேக்சிமம் அப்படின்னா அதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும், மினிமம் ஓகேவா, குறைந்தபட்சம் என்றால் எதை கண்டுபிடிக்கணும், அதிகபட்சம் என்றால் எதை கண்டுபிடிக்கணும் அப்படின்றது நம்மளுக்கு கண்டிப்பாக என்ன இருக்கணும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ரைட் ஓகேங்களா. அப்போ அதிகபட்சம் அப்படின்னா ஓகேவா என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் ஓகேவா. மேக்ஸிமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீயஸ்ட் காமன் மல்டிப்ளிகேஷன், அப்போ அதிகபட்சம்னா மல்டிப்ளிகேஷன் கண்டுபிடிக்கணும். குறைந்தபட்சம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓகேவா ஹையஸ்ட் காமன் டிவிஷன் அல்லது ஃபேக்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. நம்ம அதை கண்டுபிடிக்கணும். ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயங்கள் ரைட் ஓகேவா. அதை கண்டுபிடிச்சா மட்டும்தான் என்ன இருக்கும் நம்மளுக்கு ஈஸியாக போகிறதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும் ரைட் ஓகேவா. அப்போ அது எப்படி சார் நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அப்போ இதுமாரி கண்டினியூவாக நம்மளுக்கு கொடுத்துட்டாங்கன்னா ஓகேங்களா, குறைந்தபட்சம் மினிமம் அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துட்டாங்கன்னா ஓகேவா, குறைந்தபட்சம் எத்தனை பாட்டில் வேணும்னு கேட்குறாங்களே, இப்படி கேட்டுட்டா என்ன சார் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும் ஓகேவா. குறைந்தபட்சம் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஓகேவா, குறைந்தபட்சம் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன கண்டுபிடிக்கணும் HCF கண்டுபிடிக்கணும் ரைட் ஓகே. இதுதான் ரொம்ப முக்கியம். அதிகபட்சம் மேக்ஸிமம் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன கண்டுபிடிக்கணும் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் ரைட் ஓகே. அப்போ இந்த கொஸ்டினுக்கு என்ன சார் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்சிஎம் நம்ம கண்டுபிடிக்கலாங்களா. அப்போ எல்சிஎம் கண்டுபிடிக்கும் போது என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அப்போ சாரி HCF உடைய ரூல் என்னது, ஒரு நம்பரால் டிவைட் பண்ணால் என்ன பண்ணணும் அது எல்லா நம்பருமே என்ன பண்ணணும் டிவைட் பண்ணணும். அதான நம்மளுக்கு ரூலு. அப்போ நம்ம இங்கே இருக்குன்னா இருக்குது 403 465 அடுத்து 496 ரைட் ஓகேங்களா. அப்போ இது எல்லாமே காமனாக எந்த நம்பர் டிவைட் பண்ணோம் அப்படின்னு நம்ம பார்த்துடலாங்களா. அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்மளுக்கு சிம்பிளானது ரைட் ஓகேவா, நம்மளுக்கு டேரெக்டாக தெரியும் ஓகேவா. 31 நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம். நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணினா நிறைய டேபிள்ஸ் தெரிஞ்சால் என்ன பண்ணலாம் டேரெக்டாக நம்ம போயிடலாம். அப்படி தெரியல தான் என்ன பண்ணோம் மினிமம் நம்ம எதுலேருந்து பார்த்தோம்னா ப்ரைம் நம்பர்லேருந்து நம்ம போவோம். இப்போ நம்மளுக்கு டேரெக்டாக தெரியுதுங்களே, ஆனால் நம்ம போயிடலாம். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா 403 ஓகேவா 403ல் எத்தனை இது எல்லாமே காமனாக வரக்கூடியது. இந்த 31 டேபிளில் மட்டும் தான் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா காமனாக வரும் ரைட் ஓகேவா. அதனால தான் நான் இது எடுத்துக்கிறேன். இது எடுத்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா கரெக்டான நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும் ரைட் ஓகேவா. அது என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் எத்தனை இருக்கும் அப்படின்னா 13 ஓகேவா. இதில் எத்தனை இருக்கும் 31 இருக்கும் ரைட் ஓகே. அதுக்கப்புறம் இதில் எவ்வளோ சார் இருக்கும் 15, இதில் எவ்வளோ இருக்கும் 16 ரைட் ஓகே. இது மட்டும் தாங்க இருக்கும். அதுக்கப்புறம் இதை காமனாக ஏதாச்சும் ஒரு நம்மளால் டிவைட் பண்ண முடியுமா, வாய்ப்பு இல்லை ரைட் ஓகேவா. எப்படி சார் இது வரும் அப்படின்றீங்களா, வேணா எடுத்து பாருங்க. இது இங்கேருந்து எடுத்துன்னா எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா 40ல் ஃபஸ்ட்டு 4ல் இருக்காது, 40ல் எத்தனை 31 இருக்கும் 1 இருக்குமா, மீதி எவ்வளோ மீறும் ஓகேவா. 31 போச்சுன்னா மீதி 9 மீறும் ஓகேவா. 9 இங்கே 3 இருக்கும். அப்போ இதில் எத்தனை இருக்கும் 3 டைம்ஸ் அப்படின்னு இருக்கும் ரைட் ஓகே. அப்போ நம்ம ஒவ்வொன்றும் எடுத்து போடும்போது உங்களுக்கு தெளிவாக இருக்கும். அப்போ இதோடைய HCF அதிகபட்சம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13 15 அதுக்கப்புறம் என்னது 16 அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மினிமம் மீறக்கூடியதாக இருக்கும் ரைட் ஓகேவா. அப்போ இதை வச்சு நம்ம என்ன சார் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன கேட்குறாங்க மினிமம் பாட்டில் அப்படின்னு இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோலில் 13 ஓகேவா. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டீசலில் 15, அதுக்கப்புறம் மொபைல் ஆயிலில் வந்து நம்மளுக்கு எவ்வளோ 16, இதுதான் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அப்போ இதை வச்சு நம்ம பார்க்கலாமா. பார்க்கும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, அவங்க மினிமம் எத்தனை பாட்டில் அவ்வளோதான், இது எல்லாமே ஆட் பண்ணிட்டா நம்மளுக்கு வேலை முடிஞ்சுது. அப்போ எவ்வளோ இருக்குது
13 15 16 ஓகேவா ஆட் பண்ண எவ்வளோ இருக்கும் 11 ப்ளஸ் 14 மீதி 1 இப்போ 44 அப்படின்றது தான் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சரியான ஆன்சர் ரைட் ஓகேவா இதுமாரி கொஷின் வந்துட்டாவே நீங்கள் என்ன பண்ணினீங்கன்னா நீங்கள் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சா போதுமானது அடுத்தது ரொம்ப முக்கியமானதுங்க ஓகேவா இந்த டாப்பிக்கை நம்மளுக்கு சிலபஸில் இருக்குது என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஓகேவா நம்மளுக்கு ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனல் அப்படின்றது நம்மளுக்கு இருக்கும் விகிதம் மற்றும் விகிதச்சாரம் அப்படின்னு நம்மளுக்கு இருக்கும் அல்லது விகிதச்சமம் அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க வெரி 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 இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட் ரைட் ஓகேவா எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இருந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி நம்மளுக்கு கொஷின் வந்துட்டே இருக்குது லாஸ்ட்டு குரூப் 4ல் நம்மளுக்கு கொஷின் வந்தது குரூப் 2லேயும் கொஷின் வந்தது குரூப் 1லேயும் வரும் ஓகேவா அந்தளவுக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் இதில் எங்கே தப்பு பண்ணீங்க அப்படின்றத நான் சொல்கிறேன் அந்த இடத்துல மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ரொம்ப ஈஸியான டாபிக் தாங்க இது வந்து இதுமாரி கண்டுபிடிச்சிட்டாவே நீங்கள் ரொம்ப யோசிக்க வேண்டியதெல்லாம் இல்லை இப்போ என்ன கொடுத்துறாங்கன்னா இஃப் A/B ஓகேவா 4:7 அப்படின்னு இருக்காங்க B/C 14:15 அப்படின்னு கொடுத்துட்டு ஃபைண்ட் அவுட் என்ன சொல்லிட்டாங்க A/B/C அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க இப்படி கொடுத்துட்டாங்கன்னா இது எப்படி சார் நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் ஓகேங்களா இப்போ நல்லா பார்த்துங்க A ஓகேவா 1 டைம் இருக்குது B எத்தனை டைம் இருக்குது இங்கே ஒரு B இருக்குது இங்கே ஒரு B இருக்குது ஓகேவா அப்போ ஃபஸ்ட்டு நல்லா பார்த்துங்க ஃபஸ்ட்டு இருக்கிறது ஃபஸ்ட்டு செகண்ட் இருக்குது செகண்ட் அதேமாதிரி இது ஃபஸ்ட்டு இது என்னது செகண்ட் இப்படி தான் நம்மளுக்கு இருக்குது ரைட் ஓகேவா இப்படி இருந்ததுன்னா நம்ம என்ன சார் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 விதமாக போடலாம் ரேஷியோவில் ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ரேஷியோடைய ரூல் இருக்குங்க ஓகேவா அந்த ரூல் என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா A/B அப்படின்னு இருந்ததுன்னா அது எப்படி எழுதலாம்னா A/Bன்னு எழுதலாம் ஓகேவா A/Bன்னு இருந்துச்சுன்னா அது எப்படி எழுதலாம் A/Bன்னு எழுதலாம் அதுக்கப்புறம் இது என்ன சார் ரெண்டாவது ரூல் என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா A/B அப்படின்னு இருந்ததுன்னா அதை எப்படி எழுதக்கூடாது ஓகேவா B/A அப்படின்னு எழுதக்கூடாது அது எப்படி தான் எழுதணும் அது எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே சேம் ரூலில் தான் எழுதணும் ரைட் ஓகேவா அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரூல் 3 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் யூனிட்டாக இருக்கணும் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 லிட்டர் ஓகேவா 4 லிட்டர் ஜூஸும் ஓகேவா 5 கிலோ மில்க்கும் அப்படின்னா நல்லா இருக்குமா கரெக்டாக இருக்குமா அப்படி தப்பு இல்லை ஓகேவா இது லிட்டரில் இருக்குது இது என்ன இருக்குது கிலோவில் இருக்குது அப்போ தப்பு அப்போ இது வந்து என்னது சேம் யூனிட்டாக இருக்கணும் அப்போ 4 லிட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே என்ன தான் இருக்கணும் 5 லிட்டர்ஸ் தான் இருக்கணும் ஓகேவா ஒன்று இங்கே கிலோனா இங்கேயும் கிலோ தான் இருக்கணும் இது வந்து ரூல் 3 ஓகேவா அடுத்து ரூல் 4 என்ன சார் சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஆப்ஷனில் ஆன்சரை நம்ம சால்வ் பண்ணும்போது என்ன இருக்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா யூனிட் இருக்கக்கூடாது அப்போ என்ன இருக்கணும் 4/5 இப்படி தான் இருக்கணும் ஓகேவா இதுதான் நம்மளுக்கான ரூல் அப்படின்னு இருக்காங்க சரி ரைட் ஓகே நம்ம இது வந்து பார்க்கலாம் இது 2 விதமாக இருக்குதுங்க நான் 2 விதமாக உங்களுக்கு சால்வ் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு எது உங்களுக்கு சூட்டபிள் ஆகுதோ அதை பார்த்துங்க இங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா A/B அப்படின்னு இருக்குது ஓகேவா ஃபஸ்ட்டு இங்கே எத்தனை நம்பர் இருக்குதோ அந்த நம்பர் என்ன பண்ணிக்கிறீங்க எழுதிக்கிறீங்க A இங்கே எழுதிக்கலாம் A/B/C இங்கே என்ன சார் B 2 டைம்ஸ் வந்திருக்கேன் சார் வரட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிற நம்பர் ஃபஸ்ட்டுக்கு தான் அப்போ ஃபஸ்ட்டு இருக்கிறது என்ன இருக்குது 4 அடுத்து Bக்கு என்ன இருக்குது 7 இப்போ நல்லா பார்த்துங்க மறுபடியும் என்ன ஆகுது நம்மளுக்கு Bன்னு வருது மறுபடியும் Cன்னு வருது எப்போ C ஒன்றும் பிரச்சனை இல்லை அது புதுசாக எழுத போகிறோம் ஆனால் B ஆல்ரெடி எழுதிட்டுமே இப்போ என்ன பாருன்னு வச்சுக்க A டீம் B டீம் C டீம் 3 இருக்குங்க இப்போ A டீமில் உக்காந்துட்டாங்க இப்போ B டீமில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆள் உக்காந்துட்டாங்க அடுத்து ஒரு ஆள் வராங்க ஓகேவா அப்போ அடுத்து அவங்களை எங்கே உட்கார வைப்போம் அந்த B டீமுக்கு பின்னாடி தான் உட்கார வைப்போம் ஆமாம் தானே அதுக்காக B டீம் ஆல்ரெடி இவங்க ஃபஸ்ட்டில் உட்காந்துட்டாங்க C இடம் காலி ஆகுதுன்னு அந்த இடத்துல போய் ஃபஸ்ட்டு உட்கார வைக்க முடியுமா உட்கார வைக்க முடியாது ஓகேவா அவங்களுக்கு பின்னாடி தான் அதை என்ன பண்ணோம் அவங்கள உட்கார வைக்கணும் அப்போ என்னன்னா ஆல்ரெடின்னு அதுக்கு Bயில் ஒரு ஆளை உட்கார வச்சாச்சு அப்போ அதுக்கு அடுத்து ஒரு ஆளை உட்கார வைக்கணும்னா எங்கே உட்காரணும் அவங்களுக்கு கீழே உட்கார வைக்கணும் ஓகேவா அடுத்தது என்ன இருக்குது Cக்கு எவ்வளோ இருக்குது 15 இருக்குது ரைட் ஓகேவா முடிஞ்சுதா இப்போ அடுத்தது என்ன சார் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யார்கிட்ட ஒரு கடன் வாங்குறோம்னா என்ன பண்ணுவோம் பக்கத்து வீட்டில் தான் வாங்குவோம் மொட்டை மாடியில் இருக்கிறவங்க கிட்ட போய் நம்ம எந்த கடனும் வாங்க முடியாது ஆமாம் வேலையா அங்கேருந்து மேலே போய் வாங்க முடியுமா முடியாது அப்போ சைடில் இருக்கிறவங்க கிட்ட தான் வாங்குவோம் அப்போ என்ன இருக்குன்னா இங்கே என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரை இங்கே போட்டுக்கோ ஓகேவா அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் காலியாக இருக்குல்ல இந்த நம்பரை இங்கே போட்டுக்குங்க அவ்வளோதாங்க முடிஞ்சதுங்க ரைட் ஓகேவா எந்த இடம் காலியாக இருக்குதோ அதில் பக்கத்தில் இருக்கிற நம்பர் போட்டுக்கிட்டால் போதுமானது அவ்வளோதான் இப்போ என்ன பண்ணலாம் அவ்வளோதான் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் இது வேலை முடிஞ்சுது ஓகேவா மல்டிப்ளிகேஷன் பண்ணால் என்ன வரும் 4 4s are 16 மீதி 1 4 1 5 ரைட் ஓகேவா அடுத்தது இங்கே என்ன இருக்குது இது நம்மளுக்கு பண்ண என்ன வருங்க 28 வருமா 28 8 மீதி 2 7 7 1 9 28 அடுத்தது இதை மல்டிப்ளை பண்ணாங்களா மல்டிப்ளை பண்ண வரும் 35 35க்கு 5 மீதி 3 7
ஓகேவா. அப்போ நம்மளுக்கு என்ன இருக்குது 56 98 ஓகேவா 105 அப்படின்னு இருக்குது. இப்படி இருக்கும்போது என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ரேஷியோவை பொறுத்த வரைக்கும் இதை இன்னும் சிம்ப்ளிகேஷன் நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்போ பண்ணலாங்களா. இது எல்லாமே என்ன வரும் பார்த்தீங்கன்னா சேமாக நம்மளுக்கு சிம்ப்ளிகேஷனில் வர மாரி நம்மளுக்கு வந்து பார்க்கணும். அப்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வரக்கூடியது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 8 14 இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இதை இன்னும் நம்ம இது பெருக்கி தான் நம்ம பண்ண தேவையில்லை. இன்னும் இது சிம்பிளாக ஒரு ஐடியா இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே சேமாக இருக்குதுண்ணா டேபிள்ஸ் ஓகேவா. எல்லாமே என்னது சேமாக இருக்குது சார். இது 7 இருக்குது, இதுவும் இருக்குது. அப்போ இது எல்லாமே அடிக்கலாமா. அப்போ ஒரு 7 7 இதில் எவ்வளோ இருக்கும் 2 இருக்கும், இதில் என்ன இருக்கும் சேமாக இருந்தால் மட்டும் இப்படி நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். இவ்வளோ பெரிய நம்பராக நீ அடித்து கேன்சல் பண்ணுறதுக்கு பதிலாக ஓகேவா கஷ்டமாக இருக்கும். அதுக்கு பதிலாக என்ன பண்ணிக்கலாம் எல்லாமே வந்து சேம் டேபிளில் கேன்சல் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா இப்போ இங்கே என்ன இருக்கும் 1 தான் இருக்கும், இங்கே 2 தான் இருக்கும், இங்கே 2 தான். இப்போ நம்ம இதை சிம்பிளாக ஈஸியாக பண்ணிக்கலாம் பாருங்கள். அப்போ 2 4 2s are 8 அடுத்தது இதை மல்டிப்ளை பண்ண இருக்கும் 7 2s are 14 ஓகேவா. அடுத்தது இது என்ன வரும் 115s are 50 ஓகேவா. அப்போ இந்த ஆப்ஷன் எதில் இருக்குன்னு பார்க்கலாங்களா. ஆப்ஷன் எதில் இருக்குது 8 14 15 அப்படின்னு இருக்குது. அப்போ என்ன பண்ணுறதுன்னா ரொம்ப சிம்பிள் தான். இதுமாரி இருக்கும்பொழுது என்ன பண்ணிக்கலாம் சேம் டேபிளில் கேன்சல் ஆகிடுச்சுன்னா நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். வெரி வெரி இம்பார்ட்டண்டான இது ரைட் ஓகேங்க. உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கிற நம்பரை ஓகேவா. ஏதாச்சும் மிஸ்டேக் ஏதாச்சும் இது இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அதை நம்ம இல்லாமல் பண்ணலாம். உங்களுக்கு இதை விட பெட்டராக ஏதாச்சும் கொஷின் வேணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுக்கு கொடுத்தோம் ஒரு சில கொஷின்லாம் நம்ம கொடுத்துருக்கல அதுக்கு ஆன்சர் போட்டு என்ன பண்ணுறீங்க நீங்கள் சால்வ் பண்ணி நம்மளுக்கு சொல்கிறீங்க. உங்களுக்கான ஒரு சம் நான் கொடுக்கட்டுங்களா. நம்பரை மட்டும் நான் மாற்றி கொடுக்குறேன் பாருங்கள். இந்த இடத்துல 4 6 அடுத்தது பிக்கு நேர இந்த இடத்துல 6 8 ஓகேவா. A/B/C அதுக்கான ஆன்சர் என்ன பண்ணுறீங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். போட்டு கண்டிப்பாக சால்வ் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரை ஓகேவா. அதனால் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்மளுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ரைட் ஓகேவா. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.